செல்ஃப் கண்ட்ரோல் மனிதராக வாழ்வது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு பிடிச்சதே இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பில்லாத போது அந்த இடத்துக்கு போய் நிற்கக்கூடாது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே பிரியாணி கடைக்கு போனாலும் அந்த பிரியாணியே சாப்பிடாம வரணும். அதான் செல்ஃப் கண்ட்ரோல். விளையாட்டு பிடிச்சிருக்குது, அந்த விளையாட்டில் உங்களுக்கு மதிப்பு இல்லை, அங்கே போனால் உங்களுக்கு பிடிக்கல, அங்கே போனால் மரியாதை இல்லை, நான் விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கேன், அந்த விளையாட்டுக்கு போகாமல் விடுங்க. அதான் செல்ஃப் கண்ட்ரோல், அதான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அதான் திறமை, அதுதான் மன உறுதி. போயிட்டு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதும், ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் பார்க்குறதும், ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படம் பார்க்குறதும் எல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. ஒரு சில காலகட்டத்துக்கு ஒரு சில விஷயங்கள் செட் ஆகி அது முறைப்படி நீங்கள் போகணும்னு பிளான் பண்ணிங்க, அதன்படி போகணும். என்ன விஷயத்துக்கு வேண்டி போகிறீங்களோ அதை மட்டும் தான் பார்த்துக்கணும். தேவையில்லாத விஷயத்த அலைய மோதிச்சுன்னா உங்கள் மைண்டும் வீணாக போயிடும், நீங்களும் வீணாக போயிடுவீங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத மனிதனாகிடுவீங்க. அப்படி வாழ்வது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம்.